ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாஸ்மின் ரோஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முடக்கத்தான் கீரை சூப்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் விடணும், சும்மா கொஞ்சமாக விட்டுக்கோங்க போதும். எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். ரெண்டு வரமிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், எல்லாம் நல்லா வதங்க விடுங்க. இந்த முடக்கத்தான் கீரை சூப்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இந்த வயசானவங்களுக்கு இந்த மூட்டு வலி, கால் வலியெல்லாம் இந்த சூப் குடித்தா சரியாயிடும். வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இதை வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் அவ்வளோ நல்லது. இதிலே தோசை கூட செய்யலாம். தோசை மாவில் அரைச்சி போட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணால் நான் போடுறேன். முடக்கத்தான் கீரை தோசை. ஒரு 5 பூண்டு பல்லை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கங்க. இதை நம்ம ஏன் குக்கரில் செய்கிறோன்னா, கொஞ்சம் இதை சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சோம்னா அந்த கீரையில் உள்ள சாறு பூரா நம்ம அந்த தண்ணியில் இறங்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம குக்கரில் வைக்கிறோம். இதை மண் சட்டிலையும் வைக்கலாம், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதங்க விடுங்க. ரொம்ப சிம்பிளானது ஆனால் ஹெல்த்தானது இந்த சூப்பு. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் கல்லுப்புலே சமைக்க பாருங்கள், அதுதான் கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி முடக்கத்தான் கீரையை நல்லா கழுவி வச்சுருக்கோம், அதை அதோடு சேர்த்துருவோம். இதை ஒரு செம்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். இதை சிம்மில் வச்சு ஒரு விசிலுக்கு விடுவோம். ஒரு விசில் வரட்டும். இப்போ விசில் அடங்கினோன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா இலையோட சாறு இறங்கியிருக்கு இந்த தண்ணி. இப்போ இதை ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், சும்மா ஒரு இருக்கும். மிளகுத்தூள் எதுக்குன்னா நல்லா காரமாகவும் இருக்கும், குடிக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைனாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சுவையான ஹெல்த்தான முடக்கத்தான் கீரை இப்போ செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.